ஆனா இந்த மூன்றாவது பகுதி தொடங்குறதுக்கு முன்னாடி, அதுவும் இன்றைய சிந்தனை தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது மனித அறிவுப்படி, மனித அறிவை பயன்படுத்தி நாம் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் புரிந்து கொள்ள முடியாது? இது ஆவிக்குரிய காரியங்கள். மனித அறிவை, நம்முடைய அறிவை பயன்படுத்தி மற்ற காரியங்கள்லாம் புரிந்து கொள்ளலாம். சயின்ஸு, மேத்ஸு, பிசிக்ஸு, மருத்துவத்துறை, கல்வித்துறை, அல்லது வேற எதுவா இருக்கட்டும், இன்ஜினியரிங் அல்லது சமையல், இசை கருவிகளை கற்றுக்கொள்வதல், எதுவா இருக்கட்டும், அனைத்தையும் நம்முடைய அறிவை பயன்படுத்தி நாம் கற்றுக்கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் அறிவை பயன்படுத்தி நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இது ஆவிக்குரிய காரியங்கள். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம், அது நாம் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது மனித இயல்பின்படி ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. அது அவர்களுக்கு மடமையாக இருக்கும். ஃபூலிஷ்னஸ். மனித இயல்பின்படி வாழ்கிறவர்கள், அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. தமிழ் பைபிள் அப்படித்தான் இருக்கு. மனித இயல்பின்படி, ஆங்கிலத்தில் நேச்சுரல் மேன், மனித இயல்படி வாழ்கிறவர்கள்லாம் நேச்சுரல் மேன். மனித இயல்பின்படி வாழ்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அது அவர்களுக்கு மடமை, ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனம். அப்ப என்ன செய்யணும்? எப்படி அறிந்து கொள்வது? ரொம்ப எளிது. ஆவியானவரை ஜெபிச்சு, ஆவியானவரே இந்த ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் வெளிப்பாடும் எங்களுக்கு தாரும். அது போதுங்க. எபேசியருக்கு எழுதிய நிருபகம் 1 அதிகாரம் 17வது வசனம். The letter to the Ephesians chapter 1 verse 17. எபேசியர் 1 அதிகாரம் 17வது வசனம். அங்கே பவுலடிகளார் எபேசியர் சபைக்காக ஜெபிக்கிறார். உங்களுக்கு கடவுள் ஞானத்தையும் வெளிப்பாடும் தரும் ஆவியை அருள்வாராக. அப்பதான் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். பவுலடிகளார் என்ன சொல்றாருன்னா, இதை நீங்க 10 முறை வாசிச்சாலும் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. அறிவின்படி 10 முறை வாசிச்சா புரிந்து கொள்ளலாம். மேத்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷு எல்லாம் வாசிச்சு நீங்க புரிந்து கொள்ளலாம். இது வாசிச்சா புரியாது. இது கடவுளே உங்களுக்கு ஞானத்தையும் வெளிப்பாடும் தந்தா தான் முடியும். அதற்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்ப இந்த சிறு ஜெபம், எபேசியர் 1:17, அந்த ஜெபத்தை நீங்க சொன்னீங்கன்னா, நம்ம சொன்னோம்னா அவ்வளவு அருமையா தூய ஆவியா நமக்கு உதவி செய்வார். ஏன் இவ்வளவும் சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா, மனித அறிவின்படி இந்த காரியங்கள், குறிப்பாக இந்த பகுதியில் சொல்லப்படுகிற காரியங்கள் புரிந்து கொள்ளவே முடியவே முடியாது. தலைக்கீழா நின்றா கூட முடியாது. நீங்க வேணா பாருங்களேன். ஆனா யாரெல்லாம் ஆவியானவர்கள் ஜெபிச்சு வந்து பங்கெடுக்கிறார்களோ, இதை கேட்கிறார்களோ, அவர்கள் சிறு குழந்தைகள் போல அவங்க கற்றுக்கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆவிக்குரிய வாழ்வு என்னங்கிறத பல ஆண்டுகளாக எனக்கு புரியாம இருந்துச்சு. கிறிஸ்தவ வாழ்வு உண்மையிலேயே என்ன என்பது புரியல. சிறு வயதுலேருந்தே கோயிலுக்கு போறேன், பூசைக்கு போறேன், திருப்பலியில் பங்கெடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன். என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுது. குரு பட்டம் பெற்றேன், குருத்துவ வாழ்க்கை வாழ்கிறேன், பூசை திருப்பலி நிறைவேற்றுகிறேன், பிரசங்கம் பண்றேன், நற்செய்தி கூட்டங்கள்லாம் போறேன். ஆனா எங்கேயோ என்னமோ மிஸ் ஆகுது. ஏதோ ஒண்ணு எங்கேயோ மிஸ் ஆகுது அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம்தான் கடவுள் காட்டினாரு, ஆவிக்குரிய வாழ்வு, உண்மையிலேயே கிறிஸ்தவ வாழ்வு என்றால் என்ன என்பதை அருமையாக அழகாக எனக்கு சொல்லி கொடுத்தார். அது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து, என்னுடைய அனுபவத்திலிருந்து கடவுள் சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இது கடவுளே, தூய ஆவியானவரே உங்களுடைய உள்ளங்களை திறந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும், இல்லை என்றால் புரிந்து கொள்ள முடியாது. பயப்பட வேண்டாம். நிச்சயமா தூய ஆவியானவர் உதவி செய்வார்.
எனக்கு உதவி செய்த அதே ஆவியானவர் உங்களுக்கும் உதவி செய்வார். பாரபட்சம் கிடையாது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பல தலைப்பு உண்டு, டைட்டில்ஸ் உண்டு. அதுல 2 டைட்டில்ஸ் தலைப்பு நாம் தியானிக்க போகிறோம். இது எத்தனை பேர் இந்த தலைப்பை கேட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு டைட்டில், ஒரு தலைப்பு, கடைசி ஆதாம் என்ற ஒரு தலைப்பு உண்டு. த லாஸ்ட் ஆடம், கடைசி ஆதாம். இன்னொரு தலைப்பு இயேசு கிறிஸ்துக்கு உள்ளது, 2ஆம் மனிதன், த செகண்ட் மேன். இந்த 2 தலைப்பு நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் கிறிஸ்துவ வாழ்வை புரிந்து கொள்ள முடியும். முதல் தலைப்பு என்ன? இயேசு கிறிஸ்துவோட தலைப்பு என்ன? கடைசி ஆதாம். அது எங்க வருகிறது? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனம். மீண்டும் கூறுகிறேன், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை கடைசி ஆதாம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வசனத்தில் சொல்லுது. அடுத்தது, இயேசு கிறிஸ்துவை 2ஆம் மனிதன், த செகண்ட் மேன் என்று சொல்லப்படுகிற பகுதி எங்க வருகிறது என்றால், அதே அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 47வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 47வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு தலைப்பு, 2ஆம் மனிதன், செகண்ட் மேன். இப்ப பாருங்க, இந்த தலைப்பே நமக்கு எல்லாம் சொல்லி தருகிறது. எக்ஸ்ட்ரா கூட தேவையில்லை, எக்ஸ்ட்ரா பார்ப்போம். ஆனா தலைப்பே பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவோட முதல் தலைப்பு என்ன பார்த்தோம்? கடைசி ஆதாம். அப்படின்னா அதோட இயேசு கிறிஸ்துவோட, அந்த இயேசு கிறிஸ்துவோட, அந்த இயேசுவோட அந்த ஆதாமின் வம்சம் முடிவடைகிறது. கடைசி ஆதாம், ஆதாம் இயேசுவோட அந்த ஆதாமுடைய வம்சம் முழுவதும் முடிவடைகிறது. இட் கம்ஸ் டு எண்ட், முடிஞ்சிருச்சு. அதான் கடைசி ஆதாம். இனிமேல் ஆதாமின் வம்சம் கிடையாது. அந்த வார்த்தை தெளிவா இருக்கு. அறிவை பயன்படுத்தாதீங்க, ஆவியான துணையோட நீங்க கேளுங்க. கடைசி ஆதாம். அப்ப 2வது மனிதன்னா, ஏன்னா ஆதாம் முதல் மனிதன். அந்த ஆதாமுடைய வம்சம் முழுவதும் இயேசுவோட முடிஞ்சிருச்சு. அப்ப வேற மனிதன், 2ஆம் மனிதன், புதிய மனிதன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, த செகண்ட் மேன். இடையில வேற யாரும் கிடையாது. முதல் ஆதாமுக்கும் இந்த 2ஆம் மனிதனுக்கும் இடையே வேற யாரும் கிடையாது. ஏன்னா ஆதாமுடைய வம்சம் முழுவதும் இயேசுவோட முடிவடைந்து விட்டது. கடைசி ஆதாம். அடுத்த செகண்ட் மேன், 2ஆம் மனிதன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இப்ப இந்த 2 தலைப்பையும் இது என்னங்கிறத நாம் பார்ப்போம். இதை புரிந்து கொண்டால்தான் கிறிஸ்துவ வாழ்வை நாம் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆதாம், நம்முடைய தொடக்கத்தில் நாம் போவோம். கடவுள் ஆதாமை, அதாவது முதல் மனிதனை படைத்தார். கடவுள் தம்முடைய சாயலாக ஆதாமை படைத்தார். அப்புறம் நமக்கு தெரியும், ஆதாம் பாவம் செய்து விட்டார். அதாவது ஒரு குறிப்பிட்ட மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்று கடவுள் சொன்னார். ஆனா ஆதாம் அந்த கனியை உண்டார். அப்படி ஆதாம் பாவம் செய்தார். அப்படி பாவம் செய்ததால் கடவுளை பொறுத்த மட்டில் ஆதாம் இறந்து விட்டார். ஏன்னா கடவுள் சொன்னாரு, ஆதாம் நீ என்றைக்கு இந்த கனியை உண்பாயோ அன்றைக்கு நீ சாவாய். அந்த வசனம் எங்க வருதுன்னா, தொடக்க நூல், த புக் ஆஃப் ஜெனசிஸ், தொடக்க நூல் 2வது அதிகாரம் 17வது வசனம். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 17வது வசனம். கடவுள் ஒரு மரத்தை சுட்டி காட்டி ஆதாம்கிட்ட, இந்த மரம், நன்மையும் தீமையும் அறிகின்ற இந்த மரத்தின் கனியை நீ உண்ணக்கூடாது, அப்படி நீ உண்டால் நீ சாவாய், உறுதி. அதாவது என்றைக்கு ஆதாம் இந்த கனியை சாப்பிட்றாரோ அப்பொழுது கடவுளுக்கும் ஆதாம்குள்ள உறவு, நட்புறவு, ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறது. கடவுளை பொறுத்த மட்டும் ஆதாம் இறந்து விட்டாரு. ஏன்னா ஆதாம் பாவம் செய்துட்டாரு, கட்டளை மீறிட்டாரு. இப்போ ஆதாம் பாவம் செய்த உடனே கடவுளை பொறுத்த மட்டில் ஆதாம் இறந்து விட்டாரு. இப்ப நல்ல கவனிங்க.
இப்போ ஆதாம் கடவுளை பொறுத்த மட்டில் இறந்த நிலை, செத்த நிலையில் இருக்கிறாரு. இந்த செத்த நிலையில், இந்த இறந்த நிலையில் ஆதாம் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாரு. ஏன்னா கடவுளுடைய சாயல் ஆதாம்கிட்ட இருந்து போயிருச்சு. இப்ப கடவுளுடைய சாயல் ஆதாம்கிட்ட இல்ல. அந்த ஒரு நிலையில் ஆதாம்க்கு குழந்தைகள் பிறக்கின்றன. இப்ப இந்த குழந்தைகளுக்கு யாருடைய சாயல்? கடவுளுடைய சாயல் கிடையாது, ஆதாமுடைய சாயல் தான் வருது. ஒரு ஆதாம் என்ற மனிதனுடைய சாயல் தான் கிடைக்கிறது. அப்படி ஆதாமிலிருந்து பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும், அதாவது நம்முடைய பெற்றோர் வழியாக பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆதாமுடைய சாயல் தான் வருகிறது தவிர கடவுளுடைய சாயல் அல்ல. ஏன்னா ஆதாம் மரித்த நிலையில், செத்த நிலையில் குழந்தைகளை பெற்றெடுத்தாரு. இப்படி ஆதாமுடைய வம்சம் இனிமேல் கடவுளுக்கு பயன்படுத்த முடியாது. இதெல்லாம் செத்தவர்களை தான் கடவுள் பார்க்கிறாரு. எல்லாம் இறந்த நிலையில் என்ன செய்வது? கடவுளுடைய சாயல் போயிடுச்சு. யாருக்குமே ஆதாம்கிட்ட இருந்து யாருக்குமே கடவுளுடைய சாயல் இல்லை, கடவுளுடைய சாயல் இல்லை. இப்ப என்ன செய்யணும்? இந்த வம்சம் இனிமேல் இல்லாமல் ஆக்க வேண்டும். இந்த வம்சம் வேண்டாம். அப்ப என்ன செய்யறாரு கடவுள்? நன்றாக கவனிங்கள், அறிவுபூர்வமா சிந்திக்காதீங்க, கேட்காதீங்க, ஆவிக்குரிய துணையோடு கேளுங்க. அப்ப கடவுள் என்ன அருமையான ஒரு திட்டம் வகுத்தாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தம்முடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது ஆதாமிடமிருந்து பிறந்த அனைவரையும், உங்களையும் என்னையும், ஆதாமிடமிருந்து பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளையும் இனிமேல் பிறக்க போகின்ற, இன்னும் 50 ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் கழித்து பிறக்க போகின்ற குழந்தைகள், அவர்கள் ஆதாமின் வம்சத்தில் வரவர்கள் தான். அவர்கள் அனைவரும் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் எந்தெந்த குழந்தை பிறக்கிறதோ அந்த குழந்தைகள் அனைவரையும் கடவுள் இயேசுவுக்குள் வைத்தார். ஏன்னா இதெல்லாம் ஆதாமுடைய வம்சம். எல்லாம் கடவுளுடைய சாயல் இல்லாம பிறக்குது. எல்லாம் நானும் நீங்களும் நம்முடைய பெற்றோர்கள் நாம் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது கடவுளுடைய சாயல் இல்லாம பிறக்கிறோம். அப்போ கடவுள் என்ன செஞ்சாரு? ஆதாமின் வம்சம் முழுவதும் கிறிஸ்துக்குள் வைத்து கிறிஸ்துவை அனுப்பினார். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. ஆணிகளால் அடிக்கிறாங்க. நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரை விடுகிறாரு. அவர் மரித்து விட்டார், சிலுவையில் இறந்து விட்டார். அவர் இறந்த பொழுது நீங்களும் நானும் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து விட்டோம். ஒருவர் நமக்காக இறந்தார், அவரோடு அனைவரும் இறந்தனர். ஒருவர் அனைவருக்காக இறந்தார், அவரோடு அனைவரும் இறந்து விட்டனர். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். இயேசுவோடு அனைவரும் இறந்து விட்டனர். நோ எக்ஸெப்ஷன். அப்படி இயேசு இறந்த பொழுது ஆதாமுடைய வம்சமும் முழுவதும் சிலுவையில் அறையப்பட்டு இயேசுவோடு இறந்து விட்டன. அந்த வம்சம் க்ளோஸ். இப்போ இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். அப்போ நீங்களும் நானும் இயேசுக்குள்ள இருக்கிறோம். நம்ம இறந்துட்டோம், இயேசுவோடு இறந்துட்டோம். நம்ம இயேசுவை அடக்கம் செய்யும் பொழுது நாமும் அடக்கம் செய்யப்படுகிறோம். போச்சு, ஆதாமின் வம்சம் ஃபுல்லா க்ளோஸ். புதைச்சாச்சுங்க, அடக்கம் பண்ணியாச்சுங்க. அடக்கம் பண்ண அப்புறம் அவ்வளவுதான். இல்ல. இப்ப பாருங்க, அருமையான செய்தி. அப்படி ஆதாமுடைய வம்சம் முழுவதும் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ அந்த மனிதனே இல்லையே, ஆதாமுடைய வம்சம் தான் மனித வம்சம். எல்லாம் போயிடுச்சே, எல்லாம் ஆதாமுடைய சாயல் பெற்ற அனைவரும் போயிட்டாங்களே, இல்லாம போயிட்டாங்களே. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையிலிருந்து உயிர் பெற்று அவர் எழுந்து வருகிறார். 2வது மனிதன்
முதல் வம்சம், மனித வம்சம் முழுவதும் இல்லாமல் போயிடுச்சு. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாவது மனிதனாக, the second man, இரண்டாவது மனிதனாக அவர் எழுந்து வருகிறார், உயிர்த்தெழுந்து வருகிறார், உயிர் பெற்று வருகிறார். இப்போ நாமும், நீங்களும் நானும் அவரோடு ஒரு புதிய மனிதனாக, எந்த வம்சத்துல? இயேசுவோடைய வம்சத்தில் நான் இப்பொழுது வருகிறேன். இயேசுவோட வம்சத்தில் நாம் இப்பொழுது வருகிறோம். இப்பொழுது நாம் ஆதாமின் வம்சத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டோம், சிலுவையில் அறையப்பட்டோம், இயேசுவோடு இறந்து விட்டோம். அந்த ஆதாமின் வம்சம் நீங்களும் நானும் அடக்கம் செய்யப்பட்டோம். இப்பொழுது நாம் இயேசுவோடு, அந்த பழைய மனிதன் அல்ல, புதிய மனிதன், இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் இப்பொழுது உயிர் பெற்று நாம் வருகிறோம், உயிர் தேடுகிறோம். இப்பொழுது ஆதாமுடைய சாயல் அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய சாயல், அதாவது கடவுளுடைய சாயல் நீங்களும் நானும் பெற்றுவிட்டோம். புதிய படைப்பாக மாறிவிட்டோம். இயேசுவே நன்றி. புதிய படைப்பாக மாறிவிட்டோம். பழைய படைப்பல்ல. அந்த வம்சம் ஆடமிக் ரேஸ், ஆதாமின் வம்சம் க்ளோஸ். அனைத்து பாவம், பாவ இயல்பு, சாபம் அனைத்தும் க்ளோஸ். புதிய இயல்பு இயேசுவோடு நாம் உயிர் பெற்று வந்துவிட்டோம். இப்போ இயேசுவோடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் நீங்களும் நானும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர்கள் புதிதாக படைக்கப்படுகின்றன. பழசு ரிப்பேர் பண்ணல. ஆதாமின் வம்சத்தில் வந்தவங்களை கடவுள் ரிப்பேர் பண்ணல, அது க்ளோஸ் பண்ணிட்டாரு, இல்லாமல் ஆக்கிட்டாரு. இப்ப புதிய படைப்பு, நியூ கிரியேஷன், ஆல் டுகெதர் நியூ, எல்லா வகையிலும் நியூ. நம்முடைய மனது, சிந்தனை அனைத்தும் புதிது, எல்லாம் புதுசு. அப்பா, இது ஆவிக்குரிய ஆவியான நமக்கு உள்ளத்துல ஊடுருவ, அது சொல்லி தரணுங்க. எல்லாம் புதுசு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து வந்து என்ன செஞ்சாரு? சீடர்கள் தான் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க. அந்த சீடர்கள் மேல் அவர் ஊதினார். என்ன அடையாளம்? முதல் ஆதாமின் படைத்து களிமண்ணால் உண்டாக்கிய பிறகு இதே கடவுள் அன்றைக்கு என்ன செஞ்சாரு? ஆதாமின் மீது ஊதிய போது அவன் உயிர் பெற்ற, அந்த களிமண் உயிர் பெற்றது. அது முதல் படைப்பு. இப்பொழுது இயேசுவின் வம்சத்தில் வந்த நம்மை இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளமாக என்ன செய்கிறார்? அந்த சீடர்கள் மீது ஊதினார். அவர்கள் மேல் ஊதி ஆவியை பெற்றுக்கொள்க என்று சொன்னார். புதிய படைப்பு, புதிய வாழ்வு. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சத்திலிருந்து வந்து இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்வு. கிறிஸ்துவ வாழ்வு அருமையான வாழ்வுங்கிறது, அருமையான வாழ்வு. இப்பொழுது நாம் வாழ்வு பெறுவது ஆதாமிடமிருந்து அல்ல, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் வாழ்வு பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து வாழ்கிறோம். இப்பொழுது நாம் இயேசுவோடைய வம்சத்தை சார்ந்தவர்கள், இயேசுவோடைய சாயலை பெற்றவர்கள். நாம் புது படைப்பு. எவ்ரிதிங், பழசெல்லாம் போயிடுச்சு, புதுசு வந்துருச்சு, புது படைப்பு. எவ்வளவு அருமையான வாழ்க்கை இந்த கிறிஸ்துவ வாழ்வு. இதை நாம் புரியாம எத்தனை ஆண்டுகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம ஆதாமின் வம்சத்தில் வந்தவங்க, ஆதாம் இன்னும் போயிடுச்சுங்க, முடிஞ்சுங்க.